வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் எண்டில் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ குரூப் 4 எக்ஸாமோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தரோவாக பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே நம்ம சிலபஸை பார்க்கணும், என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் வைஸ் படிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி குரூப் 4 குரூப் 2க்கான தமிழ் நியூ சிலபஸை எங்கே படிக்க அப்படிங்கிற ஓல்டு புக் அண்ட் நியூ புக் டீடைல்ஸ் வந்து கொடுத்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட சயின்ஸ் அண்ட் சோசியல் டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, மொத்தம் வந்து 6 யூனிட்ஸ் வந்து வரும். சயின்ஸ், சோசியல், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, ஸோ இதெல்லாம், அப்புறம் தமிழ் பண்பாடு, மரபு, அது எல்லாமே வரும் இல்லையா. ஸோ மொத்தம் 6 யூனிட் இருக்கு இல்லையா. அந்த 6 யூனிட்டும் எங்கேருந்து படிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம நியூ புக்கு, இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கு மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதில் வந்து 6th 7th வந்து டேர்ம் வைஸ் இருக்கும், 8th 9th 10th வந்து ஃபுல் புக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த புக்கில் எங்கே படிக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த பிடிஎஃப்ல பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு எத்தனை டாபிக் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த டாபிக் வைஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேஜ் நம்பரோடு இருக்கும், சிலதுக்கு பேஜ் நம்பர் இல்லாட்டியும் லெசன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், நீங்கள் அந்த லெசன் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி வரும். ஓகேவா. ஸோ பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கும் போது நீங்கள் அந்த பேஜ் நம்பர் மட்டும் போய் பார்த்தாலே போதும். ஸோ 7th இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல லெசன் 2ல அடுத்து வர்றது வந்து பேஜ் நம்பர் 28ங்கிறது பேஜ் நம்பர். எல்லுன்னு கொடுத்துருக்கிறது லெசனை மென்ஷன் பண்ணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்மளோட இந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் இல்லையா. ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் எப்படி பார்க்குறதுங்கிறது தெரியும். ஸோ தெரியல அப்படின்னா நான் இப்போ மென்ஷன் பண்ணேன். அதே மாதிரி ஒரு சில டாபிக், இப்போ பேரண்டத்தின் இயல்புங்கிறது வந்து நார்மலாக நம்ம எங்கே பார்ப்போம், சயின்ஸ் புக்கில் தான் பார்ப்போம். ஏன்னா ஃபிசிக்ஸ் டாபிக்னா சயின்ஸில் தான் பார்ப்போம். ஒரு சில டாபிக் வந்து வேறு புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து நான் பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஜியாகிரஃபினா ஜியாகிரஃபி புக்கில் நீங்கள் பார்க்கணும். ஸோ புவியியலில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் புவியியல் ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா பேரண்டத்தின் இயல்பு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டோட ஜியாகிரபி புக் பார்த்தீங்கன்னா லெசன் 2ல வந்து பேரண்டத்தின் இயல்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி பார்க்கணும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6th 7th 8th, இப்போ 8th வந்து ஸ்டாண்டர்ட் மட்டும்தான். ஸோ 8th ஸ்டாண்டர்டில் லெசன் ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கணும், 9th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். வித்து கடைசியாக நான் கொடுத்துருக்கிறது வந்து பேஜ் நம்பர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேஜ் நம்பர். ஓகேவா. ஸோ இதே மாதிரி 6th இருந்து 12th வரைக்கும் எல்லாத்துக்குமே 11th and 12th இருந்துச்சு. 11th and 12th இப்போ கெமிஸ்ட்ரியில் பாருங்கள், சில டாபிக் வந்து 11th and 12th இருக்கும். அந்த 11th and 12th இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ தட் நீங்கள் வந்து 11th and 12th சேர்த்தே நீங்கள் படிக்கலாம். சில இதுக்கு 11th and 12th இருக்காது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உடலியல் வந்து சுவாலஜி புக்கு, 11th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி புக்கில் நீங்கள் இருக்க அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த பாருங்கள், இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ மனித நோய்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் புக்லையும் இருக்குது அப்படிங்கிறதுனால எந்த புக்கு படிக்கணும், 12th நிறைய இருக்குது, பயோசுவாலஜி இருக்குது, சுவாலஜி இருக்குது, அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதில் எந்த புக்குங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு புக்கோட லிங்க் வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து புக்கு வந்து பிடிஎஃபாக இருக்காது. நம்மளோட தமிழ்நாடு வெப்சைட் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து சமச்சீர் புக் வந்து கொடுத்துருக்காங்க, அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ சயின்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து வந்து பாலிட்டி, இதுக்கீழே வந்து பாலிட்டி கொடுத்துருப்போம், பாலிட்டியும் தான். ஸோ இதுலையுமே பாலிட்டியை பொறுத்தளவுக்கு 6th to 12th வரைக்குமே உங்களுக்கு டாபிக்ஸ் இருக்குது. ஏன்னா பாலிட்டி நிறைய வந்து 11th and 12th மென்ஷன் ஆகிருக்கும் நிறைய டாபிக்ஸ். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கலாம், 6th இருந்து படிக்கலாம். ஓகேவா. சில டாபிக் வந்து இருக்காது. இந்த பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறது புக்கில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவுட் சோர்சிங் பண்ணி தான் அதில் படிக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம சேனலில் இது டாபிக் இது ரிலேட்டடாக ஒரு வீடியோ கூட கொடுத்துருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து காமர்ஸ் புக்கில் இருந்து கூட அந்த டாபிக் இருக்கும், நம்ம புக்லேயும் இருக்குது. இல்லை அப்படின்னா மற்ற குரூப்பான காமர்ஸ் புக்கில் இருக்குது. அதே மாதிரி எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 11th and 12th எக்கனாமிக்ஸ் புக்கு, மற்றதெல்லாம் வந்து பாலிட்டி, காமர்ஸ் அந்த மாதிரியும் இருக்குது. ஓகேவா. ஸோ எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு இது வந்து மோஸ்ட்லி ஹிஸ்ட்ரி புக்கில் தான் இருக்கும். இங்கே நான் எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா கண்டிப்பாக இந்த டாபிக்ஸ்லாம் எதில் தான் இருக்கும், ஹிஸ்ட்ரி புக்கில் தான் இருக்கும். ஸோ சில இதில் வந்து பாலிட்டி புக்னா பாலிட்டி புக்கில் நீங்கள் பார்த்துக்கிற வேண்டியதான்.
அதே மாதிரி ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபிலும் பார்த்தீங்கன்னா 12th கொடுத்தோன்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி புக்கில் பார்க்கணும், 11th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி புக்கில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே இவங்க சிலபஸில் கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்குமே நமக்கு எங்கே வந்துடுது, நம்மளுடைய சமச்சீர் புக்கில் வந்துடுது. ஸோ 11th to 12th இந்த வரலாறு மற்றும் பண்பாடில் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் புக்கில் நிறைய டாபிக்ஸ் வரும். ஓகேவா? ஸோ 11th and 12th உள்ள எத்திக்ஸ் புக்கையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த புக்கில் இருந்தும் சில டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படிங்கிற டாபிக். ஸோ இதுவும் இதில் திருக்குறள் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். 6th to 12th வரைக்கும் உள்ள தமிழ் புக் திருக்குறள் அப்படின்னு. ஆல்ரெடி நம்ம அந்த 25 அதிகாரத்துக்கான திருக்குறள் புக்கு எங்கே படிக்கணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அது தமிழில் வரும். அதையும் சேர்த்து இதுக்கு படிச்சிங்க, இந்த டாபிக் படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது கீழே சில டாபிக்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மதச்சார்பற்ற நூல் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில டாபிக் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே இங்கே 11th and 12th புக்ஸ்லையும் இருக்குது. ஏடிவி தமிழ் அப்படின்னா அட்வான்ஸ் தமிழ். ஓகேவா? ஸோ அந்த தமிழ் புக்கிலையும் சில டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதோட மொத்தம் 11 பேஜ் வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஒரு PDF நீங்கள் வச்சு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சிலபஸில் எந்தெந்த டாபிக் படிக்கணும், எந்த புக்கில் இருந்து படிக்கணும் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பிடிஎஃபோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த புக்கு நியூ புக்கோட லிங்க்கும் கொடுக்குறேன், அஃபிஷியல் லிங்க்கும் கொடுக்குறேன். அதிலே வேணுங்கிற ஸ்டாண்டர்ட் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் அண்ட் PDF வேணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இதை குரூப் 4க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.